ஒரு பிசினஸ் ஓனரா அடுத்த 100 நாட்களுக்கு என்ன கண்டென்ட் சார் போடுறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல, என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை டிஜிட்டல் முறையில் அடுத்த கட்டத்துக்கு எந்த ஒரு செலவும் செய்யாமல் எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு நோக்கம். இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், பாருங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். வாங்க நாம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நிறைய பேர் 100ல கிட்டத்தட்ட 75 பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே எங்க கிட்ட கேட்டாங்க, என்ன அப்படின்னா, சார் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நாங்க நல்ல பிசினஸ்ல ஒரு 10 வருஷமா 20 வருஷமா இல்ல 5 வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நாம ஒண்ணு போடுறோம், ஆனா பெருசா அது எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நாம ஒரு பர்டிகுலர் டூல் தான் நாம செக் பண்ண போறோம். அந்த டூல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா answerthepublic.com அப்படிங்கிற ஒரு டூல். இந்த டூல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேர்லயே வந்துடும், ஆன்சர் தி பப்ளிக். மக்கள் இணையதளத்துல என்ன தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது சொல்லும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க, ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ரீட்டைல் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மக்கள் என்ன மாதிரி விஷயங்களை தேடுறாங்க இணையதளத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது நம்ம போய் டைப் பண்ணி கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா, ஆட்டோமொபைல் விஷயமாக மக்கள் என்னென்னலாம் தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புட்டு வச்சிருங்க. அதுதான் இந்த answerthepublic.com. ஸோ அந்த வெப்சைட்ல நாம போய் அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாமா? இதோ ஓகே, இப்போ நாம answerthepublic.com உள்ள வந்தாச்சுங்க. இதுதான் அந்த வெப்சைட். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க 3 டெய்லி சர்ச்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவும் நீங்க என்ன மாதிரியானாலும் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரீ அக்கௌண்ட். இதுல போய் நீங்க கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட இமெயில் ஐடி மூலியமா ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 டெய்லி சர்ச்சஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும்தான். அதுக்கு மேல நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். சோ இதுதான் அந்த வெப்சைட். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இவர் பேர் தான் neilpatel.com, இந்தியன் பட் செட்டில்டு இன் யூஎஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உலகத்தையே கலக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு இது விஷயத்தான் தான் பண்ணிருக்காரு. answerthepublic.com அப்படிங்கிற வெப்சைட்டை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாத்தீங்க அப்படின்னா, இதுல டிஸ்கவர் வாட் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் அபவுட் அப்படின்னு தான். சோ இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னம்னா, இந்தியாவில எந்த கண்ட்ரில நீங்க டார்கெட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரி நீங்க செலக்ட் பண்ணி இங்கிலீஷ்ல போய் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா, என்ன பண்ணும் இந்த வெப்சைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் இணையதளத்துல ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடான எத்தனை கேள்வி, என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லிடும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 688 ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டடா 688 ரிலீஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்குரிய கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா, அதாவது எப்படின்னா ஒரு ஹூ, வை, ஹூம், வேர், ஹவு அப்படிங்கிற ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் ப்ரிப்போசிஷன்ஸ் அது யூஸ் பண்ணி, அப்புறம் கம்பாரிசன்ஸ், அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அதே மாதிரி இது ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் மக்கள் கேட்கறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதுல கரெக்டா கீ இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல டார்க்கா ஆரஞ்சா இருக்கிறதெல்லாம் ஹைலி சர்ச்டு கீவேர்ட்ஸ், ஆவரேஜ் சர்ச், அப்புறம் லோயஸ்ட் சர்ச் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வித் விஷுவலைசேஷன். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா டார்க்கா இருக்கிறது எல்லாமே நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். இல்ல கம்மியா இருக்கிறது எல்லாமே லோயஸ்ட் தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி இது கொஸ்டின்ஸ் அப்படிங்கறதுனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா வில்,
ரிலேட்டடா, வாட் ரிலேட்டடா, ஹூ ரிலேட்டடா, இது மாதிரி வை ரிலேட்டடா, வேர் ரிலேட்டடா, அதே மாதிரி வென், விச், ஹவு அப்படிங்கிற ஆர், கேன் எல்லாம் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் மக்கள் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு வாட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, what automotive industry, what automotive system has ventured, what automotive engineering is, இந்த மாதிரி பல கேள்விகள். இது மட்டும் இல்ல, இந்த அளவுக்கு எனக்கு வந்து வேண்டாம், இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் 4-wheeler spare parts அப்படின்னு கொடுத்து அதையும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னும் ரிலேட்டடா இப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். சோ நம்ம எந்த இதுல சைன்இன் பண்ணிருக்கோமோ அதுல நம்ம சைன்இன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னம்னா அதுக்குரிய விஷயத்த உள்ள போயிட்டு இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னம்னா கண்டிப்பா 4-wheeler spare parts இன் இந்தியா அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன் இங்கிலீஷ்ல. இப்ப பாருங்க, இந்த 4-wheeler spare parts ரிலேட்டடா என்ன மாதிரி மக்கள் வந்து தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளீனா இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 437 ரிசல்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு மட்டும் இப்படி உள்ள போனீங்கன்னா கிளியரா சொல்லிடும். 4-wheeler spare parts shop near me அப்படிங்கிற கீவேர்டு இருந்ததுன்னா நாம இருக்கிறோமா? அதே மாதிரி 4-wheeler spare parts நம்ம ஊர் பேரு போட்டு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நியர் மீ, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்து வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் தேடுறாங்க அப்படிங்கறது அர்த்தம், கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா. இதே வந்து அடுத்தது ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னம்னா என்ன தேடுறாங்க, 4-wheeler spare parts in கோயம்புத்தூர், அதே மாதிரி 4-wheeler auto parts நியர் மீ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் ஸ்பாட் ஷாப் எங்க இருக்குது, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இதுவும் நாம தாராளமா பார்த்துக்க முடியும். இது கம்பாரிசன்ஸ், இதுவும் டீலர்ஸ் யாராரு இருக்காங்க, இது ரிலேட்டடா ஏகப்பட்ட queries வந்து மக்கள் தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் என்னென்ன மாதிரி மக்கள் ஏல என்ன தேடுறாங்க, பில என்ன தேடுறாங்க, சில என்ன தேடுறாங்க, அப் டு இசட் வரையில எல்லா கீவேர்ட்ஸும் இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா நாம தாராளமாக அடுத்த 100 நாளைக்கு நம்ம கண்டென்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஈவன் இசட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேட்டடா, அது ரிலேட்டடா என்னென்ன பண்றாங்க, பிடிஎஃப் எதிர்பார்க்கறாங்க இல்ல ஒரு வீடியோ எதிர்பார்க்கறாங்களா என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இந்த டீடைல்ஸ்ல வரும். இவ்வளவு அழகா நம்ம answerthepublic.comல நாம போய் மக்கள் என்ன இணையதளத்தில் சர்ச் பண்றாங்களோ அது ரிலேட்டடா நாம பண்ணிக்க முடியும். உங்க பிசினஸ் ரிலேட்டடா தயவு செஞ்சு கொரிய இன்னும் யூஸ் 1 or 2 words ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம போட்டு நம்ம எடுத்துக்கலாம். answerthepublic.com அப்படிங்கிற டூல் இப்ப நாம பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா அடுத்த 365 நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களை மேல கண்டென்ட் எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் மாத்தி நாம இதை யோசிக்கணும். ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் போடாம இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா, ஒரு கார் ரிலேட்டடா, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது போடலாமா, அடுத்த query கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அது எடுத்து சொல்லும். உங்களோட சிந்தனையில தான் எப்பயுமே நம்ம போட்டு எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நல்ல கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி மேக்சிமம் இந்த டூலை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சோஷியல் மீடியா கண்டென்ட்ல நாம தாராளமாக போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு டூல் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக அதற்காக ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இது கண்டிப்பா ஷேரும் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி.